மேலான எனதருமை உடன்பிறப்புகளே, தமிழக மக்களே, குறிப்பாக பெண்களுக்கு நன்றாவே தெரியும். அம்மா ஆட்சிக்கு வந்த போது பெண்களுக்காகவே நிறைய திட்டங்களை கொடுத்தாங்க. அதனால இப்போ இருக்கிற திமுக ஆட்சி பெண்களுக்கு எதுவும் செய்யல. மொத்தத்துல தமிழக மக்களுக்கே எதுவும் செய்யல. அவங்க சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணா இருக்கு. எதையுமே அவங்க பார்க்கல. நேற்று கூட பாத்தீங்கன்னா கரண்ட் பில்லு விலை ஏற்றிருக்காங்க. அம்மா இருந்தப்ப 100லேருந்து 200, 100 வந்து ஃப்ரீ, இலவசம். அதுக்கு மேலே உள்ளதுக்கு 170 ரூபா கட்டியிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு. அதனால இந்த திமுக அரசு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்டேருந்து எப்படி வரியை போடுறது, எப்படி இது மின்சாரத்துக்கு பில்லை கட்ட வைக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்குறாங்களே ஒழிய உண்மையாக அவங்க வந்து மக்களுக்கு நல்லதை செய்யலை. அதெல்லாம் உங்களை பார்த்து நேரடியாக பேசணுங்கிறதுக்கு தான் நான் இந்த மக்கள் பயணங்கிறதே நான் தொடங்கியிருக்கேன். அது உங்கள் தென்காசி மாவட்டத்திலேருந்து முத ஆரம்பிச்சிருக்கேன். தமிழகம் முழுவதும் போய் மக்களை, நம்ம தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் நான் சந்திக்கணும். முன்ன அம்மாவோட இந்த மாவட்டத்துக்கெல்லாம் நான் வந்திருக்கேன். இப்போ அம்மா இல்லை. அது மனசுக்கு ஒரு கஷ்டம் இருக்கு எனக்கு. இருந்தாலும் இந்த மக்களுக்கு வந்து நல்லதை செய்யணும் அப்படின்னு எப்போதுமே வீட்டில் அம்மா சொல்லுவாங்க. அதை நம்ம மக்கள் ஆட்சியாக தான் நம்ம நடத்தணும். புரட்சி தலைவரும் அதை தான் எனக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. நம்ம அதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒன்று நாங்கள் பார்த்து செஞ்சோம். அதனுடைய பலன் வந்து மக்களுக்கு கிடைச்சிது. ஆனால் இப்போ இவங்க வந்து திமுக அரசாங்கம் வந்து 3.5 வருஷம் முடிய போகுது. ஆனால் எதுவுமே அவங்க செய்யலை. இப்போ ரேஷன் கடைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதில் யாருக்கும் சரியாக வந்து அரிசியும் முழுசாக வழங்கலைங்கிறாங்க. இப்போ நான் வர்ற வழியில் சொல்கிறாங்க 12 கிலோ 13 கிலோ தான் கொடுக்குறாங்க. கேட்டால் இதுதான் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் கடத்தி வெளியில் கேரளாவுக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பருப்பு கொடுக்கறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பருப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ரேஷன் கார்டில் வாங்கினா 30 ரூபா கிலோ. ஆனால் வெளியில் வாங்கினா 160லேருந்து 170 ரூபா ஆகுது. அதே போல் பாமாயில் வந்து 25 ரூபாய்க்கு நம்ம ரேஷன் கடையில் கொடுக்குறோம். ஆனால் வெளியில் வாங்கினா 90லேருந்து 100 ரூபா ஆகுது. ஆனால் இது எதையுமே அவங்க கொடுக்கல. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாம் செஞ்சிட்டோம், எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு ஊர்லேயும் மேடை போட்டு பேசுகிறாங்க, விளம்பரம் கொடுக்குறாங்க. அது ஒன்றுதான் செய்கிறாங்க. சரிவர அவங்க செய்கிறது பொய்யான விளம்பரம். அதை மட்டும்தான் மக்களுக்கு நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்கிறாங்களே ஒழிய உண்மையாக மக்களுக்கு எதுவும் போய் சேரலைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். வர்ற வழியெல்லாம் ஜனங்க அதை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கள்ளச்சாராயம் தமிழ்நாட்டில் பெருக்கெடுத்து ஓடுது. அது மட்டும் இல்லை, 15லேருந்து 20 வயசுக்குள்ளே உள்ள பிள்ளைங்கள்லாம் வந்து நாளைக்கு எப்படி இதுங்க இருக்க போகுது அப்படிங்கிற கவலை எனக்கு ஒரு பக்கம் இருக்குது. காரணம் பவுடர் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பாக்கெட் அதை கொண்டு வந்து உலகம் பூரா விற்றுக்கிட்டு இருக்காங்க அவங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே திமுகவுடைய ஆட்கள் வந்து கூட இருக்காங்க. அதில் இந்த வியாபாரத்துல எல்லாம் இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் அந்த தகவல் வருது. நம்ம வந்து காவல்துறையை நம்ம சொல்கிறோம். காவல்துறை என்ன பண்ணும், ஆட்சி நடத்துகிறவங்க அவங்க கட்சிக்காரவங்களே அதில் ஈடுபட்டிருந்தா எம்பி எம்எல்ஏன்னு பதவியில் இருக்கிறவங்களுக்கும் அதில் தொடர்பு இருக்குன்னா காவல்துறை எப்படி போய் அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க? எடுக்கிறது கஷ்டம். அதனால என்னாச்சு, இப்போ கள்ளக்குறிச்சியில் 66 உயிர் போயிட்டு. அங்கே போன இடத்துல அந்த குடும்பத்தை எல்லாரையும் போய் பார்த்தேன். அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, அம்மா இங்கே காலையிலேயே 8 மணிக்கெல்லாம் ரோட்டில் வச்சுக்கிட்டு விற்கிறாங்க. அதுவும் 3 கோயில் இருக்குது, சின்ன கோயில். அந்த கோயிலுக்குள்ளேயே போனோம்னாக்கா கீழே ஒரு சாக்கை போட்டு அதில் வச்சே உக்காந்து விற்கிறாங்க. 100 அடியில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, காவல் இது இருக்குது, காவல் நிலையம் இருக்குது. 200 அடியில் கோர்ட்டு வாசல் இருக்குது.
நீதிபதி இப்படியெல்லாம் போறாரு, கோர்ட்டுக்கு போறாரு. அப்படி இருந்து யாரும் பயப்படலை. அவங்க பாட்டுக்கு அவங்க வித்துக்கிட்டு இருக்காங்க. இதனால எங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் கெட்டு போகுது, அந்த கவலை வந்துருச்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த ஆட்கள்லாம் வந்து கூலி வேலை செய்கிறவங்க. இந்த இறந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கூலி வேலை செய்கிறவங்க. அதனால அதை போய் பார்த்து கலந்துக்கிட்டு வந்தேன். நானும் அரசாங்கத்துக்கு சொல்கிறதெல்லாம் சொல்கிறேன். செவிடங்காதில் ஊதின சங்கு மாதிரி இருக்குது. எதையும் வந்து அந்த ஆட்கள் வந்து எடுத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்துக்குன்னு நேரில் வந்து அவங்க தேர்தல் போது நிறைய வாக்குறுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? நாங்கள் எல்லாமே உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல நான் கேட்குறது, தவிச்ச வாய்க்கு தண்ணியை முதல்ல கொடுங்க, அந்த வேலையை முதல்ல பண்ணுங்க. அது பண்ணுறதுக்கு 4 வருஷமாக ஆகுது, உங்களுக்கு செய்யலாமே. இந்த ஊரில் வந்து தாமிரபரணி பக்கத்துலேயே இருக்குது, அழகாக கொண்டுட்டு வந்து செய்யலாம். ஆனால் செய்யலை. அதே போல் பார்த்தீங்கன்னா ரோடு குண்டும் குழியுமா இருக்குது. வர்ற வழியெல்லாம் பார்க்குறோம், குண்டும் குழியுமா இருக்குது. சரியான லைட்டு வசதி இல்லை. மக்கள் அவ்வளோ கஷ்டப்படுது. இங்கே உள்ள படித்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கல. ஆனால் என்ன சொல்கிறாங்க, இப்போ சட்டசபை நடந்துச்சு, அதில் என்ன சொல்கிறாங்க, அந்த இது தொழிற்சாலைக்கெல்லாம் உள்ள மந்திரியே பேசுகிறாரு எந்திரிச்சு. என்ன சொல்கிறாரு, 10 லட்சம் கோடிக்கு வந்து நாங்கள் வந்து 10,000 கோடிக்கு நாங்கள் வந்து தொழிலெலாம் கொண்டு வந்துட்டோம், 31 லட்சம் பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துட்டோங்கிறாங்க. இந்த பக்கம் ஏதாவது ஒரு தொழிற்சாலை வந்துச்சா? யாருக்காவது உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சிச்சா? இல்லை. இதெல்லாம் படித்த இளைஞர்கள்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஏமாத்து பேர்வழிகிட்டேருந்து முதல்ல தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒவ்வொருத்தரும் மனசில் நினச்சி நம்மளுடைய அம்மாவுடைய ஆட்சி வந்தாதான் இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமாக தீர்வு காண முடியும். அம்மா இருந்தப்போ பார்த்தீங்கன்னாக்கா வருஷத்துக்கு 65,000 வீடு சூரிய ஒளி மின்சாரத்தோட வீடு கட்டி எல்லா மாவட்டத்தில் உள்ள ஏழை எளியோர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் வந்து ஒரு வீடு கூட அந்த மாதிரி கொடுக்கல. என்ன சொல்கிறாங்க, நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் வந்து இப்போ 4வது வருஷம் வந்துட்டாங்க, இன்னும் 1 வருஷம்தான் இருக்குது. அந்த 1 வருடத்தில் இவங்க 4 வருஷத்தில் செய்ய முடியாத 1 வருடத்தில் செய்ய முடியாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் இருக்குது, அப்போ தான் நம்ம செய்ய முடியும். இப்போ நீங்கள் வீட்டில் சமைக்கிறீங்கன்னா 10 பேரை அழைச்சிட்டு வந்துட்டு மத்தியானம் 1 மணிக்கு உங்கள் வீட்டுக்காரர் வந்து 10 பேருக்கு சாப்பாடு போடனா உங்களால் போட முடியுமா? முடியாது. காலையில் அதுக்கு உள்ள ஏற்பாடை நீங்கள் செஞ்சாதான், நீங்கள் சமைச்சாதான் மத்தியானம் 1 மணிக்கு அந்த சாப்பாடை போட முடியும். எல்லா பெண்களுக்கும் இது தெரியும். அதே மாதிரி தான் அரசாங்கம் நடத்துகிறதும். அரசாங்கத்தையும் சும்மா விளையாட்டுத்தனமாக ஏதோ வண்டியில் கொடியை போட்டுக்கிட்டு மந்திரியாக இருக்கோம், நானும் கச்சேரிக்கு போகிறேங்கிற மாதிரி போயிட்டு வர்றது வேலை இல்லை. அம்மா இருந்தப்போ எப்படி வேலை நடந்தது? அம்மா இருந்தப்போ எப்படி சட்டம் ஒழுங்கை காப்பாற்றினாங்க? அம்மா ஒரு பெண் தானே, ஆனால் அவங்களால முடிஞ்சதில்ல. இதே தமிழ்நாட்டு போலீஸை வச்சு தானே அம்மாவும் வேலை செஞ்சாங்க. இங்கே உள்ள IAS அதிகாரிகளை வச்சு தானே அம்மாவும் வேலை செஞ்சாங்க. ஏன் உங்களால் செய்ய முடியலை? காரணம் என்னன்னா அவங்களுக்கே வேலை தெரியலை. அவங்களுக்கு வேலை தெரிஞ்சாதானே அவங்க நிர்வாகத்தை நடத்த முடியும். அதை தான் நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டு வரேன். நீங்கள் திருந்திக்கிங்க. உங்களுக்கு தெரியலை, நாங்கள் சொல்கிறோம்ல, சொல்கிறபடினாலும் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறோம். அதையும் அவங்க கேட்க தயாராக இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம எதிர்கட்சி, அதனால வீண் பள்ளி சுமத்துறோன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை. நான் ஆரம்பத்திலே சொல்லிக்கிட்டு இருக்கேன், சண்டை போடுறது நம்ம வேலை இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிங்கிற இதில் இருந்தாலும் நாங்கள் என்ன நினைக்கிறோம், மக்கள் கஷ்டப்படாததுக்கு என்ன வேலையோ அதை தான் நான் பண்ணுறேன், அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அது எதையுமே செய்யலை. இந்த மாதிரி இந்த அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ கரண்ட்டுக்கு முந்தா நாள் சொல்லிட்டாங்க, இது வருஷம் இந்த மாதிரி தான் ஏற்றிக்கிட்டு போவாங்க. இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் கணக்கெடுத்தீங்கன்னா 1,32,00,000 குடும்பங்கள் வந்து 500 யூனிட்டு 600 யூனிட்டுக்குள்ள உபயோகிக்கிறாங்க. அவங்க தலையில்
1780 ரூபாயை கொண்டு வச்சிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு வீட்லையும் இவ்வளவு அவங்க செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. இப்ப நீங்க கேட்டீங்கன்னாக்கா என்ன சொல்லுவாங்க? இல்ல இல்ல நாங்க இப்படி செஞ்சோம் அப்படி செஞ்சோம்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம்னா வேற ஒண்ணும் இல்லை, அந்த மின்சார வாரியத்துல உள்ள வேலைகளை சரியா செய்யறது இல்லை அவங்க. அந்த மாதிரி சரியா செஞ்சா இந்த மாதிரி நஷ்டமும் வராது, இந்த மாதிரி மக்கள் தலையில போய் கை வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால சொல்றேன், இந்த அரசாங்கத்துக்கு உங்க கையில தான் இருக்கு. என்ன செய்யணுமோ அதை நீங்கள்லாம் சரியா செஞ்சாதான் அம்மாவோட ஆட்சி வரும், ஏழை எளிய மக்கள் சந்தோஷமா இருக்க முடியும். அது மட்டும் இல்ல, பெண்கள் குறிப்பா பாதுகாப்பா இருக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க சாயந்தரம் ஆயிட்டுனாவே நீங்க வெளில போக முடியல. அந்த அளவுக்கு கொலை கொள்ளை இதெல்லாம் ரொம்ப மோசமா தமிழ்நாடு முழுவதும் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும், இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னோட முயற்சி. அதுக்கு நீங்கள்லாம் உறுதுணையா இருக்கீங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 39 ஆண்டு காலம் நான் சின்ன வயசுலேருந்தே இதை தவிர எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் ஒரு தியேட்டரில் போய் ஒரு சினிமா பார்த்தது கிடையாது சென்னையில். எப்போ பார்த்தாலும் மக்கள் பிரச்சனையை பற்றி தான் நாங்கள் வீட்டில், நானும் சரி அக்காவும் சரி, நான் வீட்டில் அக்கான்னு தான் சொல்லுவேன், அதனால சொல்கிறேன், அம்மாவும் சரி, இதுதான் நாங்கள் பேசிக்குவோம். என்ன செய்யலாம், எந்த திட்டத்தை கொண்டு போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் பேசிக்கிட்டு தான் நாங்கள் செஞ்சோம். அதனால இப்போ பாருங்க, யாருக்காவது மாட்டுக்கு லோன் கொடுக்குறாங்களா? இல்லை. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா சென்னையில எல்லாம் பால்லாம் சுத்தமாக கிடைக்கல. என்ன காரணம் அப்படின்னா மாடு இருந்தால் பால் கறந்து கொடுக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு வேலையை அவங்க செய்யலை. யாருக்கும் மாட்டுக்கு லோன் கொடுக்கல, அந்த ஏற்பாடையும் பண்ணலை. அம்மா இருந்தப்போ வரிசையாக கரெக்டாக அதை கவனிச்சுக்குவாங்க, செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு முதலமைச்சர் நம்மளுக்கு இன்னைக்கு இல்லாமல் போயிட்டாங்க. அதனால அம்மாவுடைய நினைவு என்னன்னா, இந்த மக்களுக்கு திருப்தியா நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை இப்ப 2016 தேர்தலில் வெற்றி பெற்றதும் நம்ம செய்யணும்னு சொல்லி நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா அம்மா இல்லை. ஆனா அதை நிச்சயம் நான் விட மாட்டேன். ஏன்னா அம்மா சொன்னது அதையும் நான் மக்களுக்கு செஞ்சு பார்ப்பேன் நிச்சயமா. அதனால நீங்க எல்லாம் தைரியமா இருங்க. நிச்சயம் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு, தலைவரும் அம்மாவும் எப்படி மக்களுக்கு செஞ்சாங்களோ அதே மாதிரி நாங்களும் நிச்சயம் செய்வோங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.